அதிகாரம் வசனங்கள் 23 துவங்கி 28 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு முன்பதாக சீஷர்களுக்கு கொடுத்த சில கடைசி ஆலோசனைகளை நம்ம இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் சீஷர்களுக்கு கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன சில ஆலோசனைகள். குறிப்பாக இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து சீஷர்களை விட்டு போகிறார் என்ற ஒரு காரியத்தை சீஷர்கள் அறிந்து மிகுந்த வருத்தப்பட்டார்கள். 16ஆம் அதிகாரத்தில் நம்ம 5ஆம் வசனத்தில் போன வாரத்தில் நம்ம தியானித்த போது கவனித்தோம். நான் இங்கே உங்களை விட்டு போகிறேன் என்று சொன்னபடினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. 6ஆவது வசனத்தில் சொல்கிறார். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிரிவை பற்றி சீஷர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து போவது சீஷர்களுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பல காரியங்களை சொல்லுகிறார். அதில் போன வாரத்தில் நம்ம சிந்தித்த ஒரு காரியம், நான் போகிறதுனால பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன், அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்குள் வாசமாக இருப்பார் என்று போன வாரத்தில் அவர் சொன்னதை பார்க்கணும். இந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், நான் உங்களை விட்டு போகிறபடியினாலே உங்களுக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம், என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் நீங்கள் கேட்டு அதனுடைய பதிலை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு காரியத்தை இங்கே இயேசு கிறிஸ்து 23லிருந்து 28 வரைக்குள்ள வசனங்களில் சொல்கிறார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய பிரிவுக்கு பின்பு, மரண அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு பிதாவினிடத்தில் ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் உறவையும் அவர்கள் பெற்று கொள்ள போகிறார்கள் என்பதை தான் இந்த பகுதியில் அவர் சொல்றார். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து கூட இருந்தார். அதனால் சீஷர்களும் இயேசுவும் ஒரு சீடனும் குருவை போல அவர்கள் இருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னென்னா, பிதாவோடு கூட உங்களுக்கு ஒரு சிறப்பான உறவையும் அந்தஸ்தையும் நான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் என்ற ஒரு மிக முக்கியமான உண்மையை இந்த பகுதியிலே சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் இருந்தபோது உலகத்திற்கு ஆண்டவரை குறித்து சொன்னார். விசுவாசிகளுக்குள் இருந்து விசுவாசிகளை வழி நடத்தினார், சத்தியத்தில் நடத்தினார், இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை அவர்களுக்கு காண்பித்தார், இன்னும் வரப்போகிற காரியங்களை போதித்தார், இதெல்லாம் செய்தார். 4ஆவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்த ஒரு காரியத்தை நம்ம இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை தேவனோடு கூட இணைத்தார். விசுவாசிகளை தேவனோடு கூட இணைக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள் விசுவாசிகளுக்கு ஒரு புதிய சகாப்தத்தை உண்டு பண்ணினது. விசுவாசிகளுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணினது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோன்னா அநேக கடவுளுடைய மனிதர்கள் ஜெபித்தார்கள். அவங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தேன்னா தேவனேன்னு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டினா கடவுளேன்னு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணின புதிய சகாப்தத்தில் பிதாவே என்று அவர் ஜெபித்தார். அதே நிலைக்கு சீஷர்களையும் அவர் கொண்டு வந்தார். சீஷர்களும் பிதாவே என்று அவரை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில்
17ஆம் வசனத்தில் சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியத்தை யாராவது ஒரு வாசிங்க. யோவான் 20:17. இந்த வசனத்தில் முக்கியமான அந்த காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் என்னுடைய பிதான்னு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? அவர் என்னுடைய பிதா மட்டும் இல்லை, உங்களுடைய பிதான்னு சொல்றாரு. சீஷர்களை பார்த்து சொல்றாரு, என் பிதாவினிடத்திற்கு நான் போகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். ஆகையினால இயேசு கிறிஸ்து பிதாவோடு கொண்டிருந்த அந்த நெருக்கமான அந்த உறவு இப்பொழுது சீஷர்களுக்கும் சாத்தியம். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட ஒரு நெருக்கமான ஆழமான ஒரு அன்பின் உறவில் இருந்தாரோ, அதே போல இப்பொழுது சீஷர்களும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஆழமான ஒரு அன்பின் உறவில் அவர்கள் இருக்க முடியும். ஆகையினால இந்த புதிய ஒரு ஆழமான உறவினுடைய ஒரு காரியத்தை சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது இப்படியாக வாசிக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நம்ம இங்கே வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவில் இருந்த அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்து எப்படி பிதாவை நோக்கி பிதாவே என்று கூப்பிட்டாரோ, அதே போல நீங்களும் நானும் பிதாவை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அந்த உரிமை ஏதோ கூப்பிடுற உரிமை மட்டுமல்ல, அந்த பிள்ளையினுடைய சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்துரு. 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். அப்ப கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்திலே நமக்கு பங்கு உண்டு. நாமும் கிறிஸ்துவுக்கு நிகராக பிதாவை நோக்கி பார்க்க, பிதாவுக்கு முன்பாக நிற்கிற அந்த சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதனால தான் இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய். யார் சகோதரர்? ஏசாமி சகோதரர் 2 பேர் 3 பேர் இருந்தாங்களே, அவங்க கிட்டயா? இல்லை, சீஷர்களை இயேசு கிறிஸ்து இங்கே சகோதரர் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சகோதரர்? கிறிஸ்துவில் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது சீஷர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறார். கிறிஸ்து எப்படி பிதாவை நோக்கி அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டாரோ, அதே போல இப்பொழுது சீஷர்களும் அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். முன்பு பிதா இயேசுவை பார்த்து சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னார். இதே அன்புக்குரியவர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றி இருக்கிறார் என்பதை தான் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிங்க. இங்கே பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. பிதா யார் சிநேகிக்கிறார்? நம்மள. இது ஒரு சிறப்பான அன்பு. இந்த இடத்துல கிரேக்க மொழியில் அன்புக்கு பல வார்த்தைகள் உண்டு. பொதுவாக நாம் போற்றி புகழ்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை அகாப்பே என்ற ஒரு வார்த்தை. கடவுளுடைய நிபந்தனையற்ற அளவில்லாத அற்புதமான அன்பை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படலை. இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, குடும்ப உறவில் ஒருவரை ஒருவர் நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அந்த வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய குடும்ப உறுப்பினர்களாக மாறிவிடுகிறோம். ஆண்டவர் ஒரு சகோதரனை நேசிப்பது போல,
ஒரு சகோதர அன்பை நம் மீது ஆண்டவர் காண்பிக்கிறார். பிதாவின் இடத்திலிருந்து ஒரு சிறப்பான குடும்ப தகப்பன் பிள்ளை என்ற அந்த அன்பை ஆண்டவர் நம் மீது விசேஷித்த ஒரு அன்பை ஆண்டவர் காண்பிக்கிறார். உலகத்தை ஆண்டவர் நேசிக்கிறது ஒரு விதம், ஆனால் அவருடைய மக்களை ஆண்டவர் நேசிப்பது ஒரு சிறப்பான அன்பு. இங்கே இந்த அன்புக்குரியவர்களாய் யார் மாற முடியும், யார் இந்த சிறப்பான அந்தஸ்தை பெற முடியும் என்பதை குறித்து இந்த பகுதியில் ஒரு காரியத்தை சொல்றார். ஏன் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார்? பிதா ஏங்க உங்களை நேசிக்கிறாரு? சீஷர்களை பிதா ஏன் நேசிக்கிறார்? காரியம் அங்க சொல்றாரு, நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் பிதாவினுடைய அன்புக்குரியவர்களாய் நம்மை மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம், இவங்கெல்லாம் என்ன விசுவாசிச்சாங்க? நிறைய பேர் என்ன விசுவாசிச்சாங்க? இயேசு கிறிஸ்து ஒரு போதகர்னு விசுவாசிச்சாங்க. நிறைய பேர் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசின்னு விசுவாசிச்சாங்க. இன்றைக்கு கூட இந்தியாவில் அநேகம் பேர் இயேசுவை ஒரு மகானாக பார்க்குறாங்க, ஆனால் இஸ்லாமியர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்குறாங்க. ஆனால் இங்கே என்ன விசுவாசிக்கணும்னு அவர் சொல்கிறாரு, நான் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகிறேன். பிதாவோடு கூட சரி சமமான ஒரு அந்தஸ்தில் இருந்தவர் அவர் மாமிசத்தில் வெளிப்பட்ட கடவுள். ஆகையினாலே பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்ற அற்புதமான ஒரு உண்மையை, அவர் கடவுள் தேவனுடைய குமாரன் என்ற உண்மையை விசுவாசிக்கிறவர்கள் பிதாவினுடைய அன்புக்கு பாத்திரவான்கள். நம்ம உலக பிரகாரமாக யோசிச்சா இதை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். என்னுடைய தகப்பனார் இருக்கிறாங்க, எல்லாரையும் அநேகரை அறிவாங்க, அநேகரை நேசிக்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்னுடைய மனைவியை நேசிப்பது மற்றவங்களெல்லாம் நேசிக்கிற மாதிரி இல்லை. அது ஒரு சிறப்பான அன்பு என் மனைவி மேலே வச்சுருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, என்னை திருமணம் பண்ணி என் கூட இருந்து எனக்கு உதவியாக எனக்கு ஆசீர்வாதமாக என்னுடைய மனைவி இருக்கிறபடினால எங்கள் அப்பா எல்லாரையும் நேசிக்கிறத விட என் மனைவி அதிகமாக நேசிக்கிறாங்க. இதே காரியம்தான் பிதா உலகத்தை நேசிக்கிறாரு. ஆனால் யாரெல்லாம் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மனவாட்டி. அவர்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறபடினாலே, கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிறபடியினாலே ஆண்டவருடைய பிதாவினுடைய சிறப்பான அன்புக்கு உரியவர்கள். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21, 22, 23 ஒருவர் வாசிக்கலாம். இங்கே ரெண்டாவது ஒரு நிபந்தனையை பார்க்கிறோம். முதல்ல யார் பிதாவினுடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் இருப்பார்கள்? இயேசுவை விசுவாசிப்பவர்கள். இரண்டாவது, யார் பிதாவினுடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் இருப்பார்கள்? கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்து கிறிஸ்துவை நேசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேலே பிதா தாமே அன்பாயிருப்பார். இந்த பகுதியில் 2:21, 23 2 வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனை என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். 21ஆம் வசனத்திலே அதே இதை பார்க்குறோம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். ஆகையினாலே கிறிஸ்துவில் பிரியமான 2 காரியம். இயேசு கிறிஸ்துவில் நான் விசுவாசம் வைக்கும் பொழுது பிதா என்ன நேசிக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவில் நான் அன்பு வைத்து இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது பிதாவினுடைய அன்புக்கு பாத்திரவானாக மாறிவிடுகிறேன். முக்கியமான காரியம் கவனிச்சிங்களா? பிதா இயேசுவை பார்த்து சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இதே போல பிதாவினுடைய சிறப்பான அன்புக்கு உரியவர்களாக நம்ம மாற வேண்டுமானால் 2 காரியம் செய்யணும். ஒன்று, நான் இயேசுவில் விசுவாசம் வைக்க வேண்டும். 2வது, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். இந்த 2 காரியம் செய்யும்போது வேத புத்தகம் வாக்கு பண்ணி இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, பிதா தாமே உன்னில் அன்பாய் இருப்பார். சரிங்களா? அன்பாய் இருந்து தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். திரியேக கடவுளே நம்மிடத்திற்கு வந்து நம்மோடு கூட வாசம் பண்ண வாக்கு பண்ணி இருக்கிறார்கள். ஆகையினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு விசேஷித்த ஸ்லாக்கியம். இப்போ என்னன்னா, ஜெபத்துக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க புது டைமென்ஷன் என்ன, புதிய ஒரு ஸ்லாக்கியம் என்னன்னா, நமக்கு ஒரு புது ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம பிள்ளைகள் ஆகிட்டோம். பிள்ளையாக இருந்தேன்னா எனக்கு ஒரு உரிமை இருக்குது. நான் எங்கள் அப்பா கிட்ட உரிமையோடு கேட்க முடியும். அப்பா நிச்சயமாக அதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கேட்க முடியும். ஆகையினாலே இங்கே பிதாவினிடத்திலிருந்து நாம் கேட்பதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று இங்கே இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வதை பிதா உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், அப்பொழுது பிதா அதை உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் நீங்கள் என்னில் விசுவாசம் வைத்து என்னை சிநேகித்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனாலே பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். ஆகையினால இயேசுவை பிதா எப்படி சிநேகித்தாரோ, எப்படி இயேசு பிதாவுடைய அன்புக்குரியவராக இருந்தாரோ, அதே போல இயேசுவில் விசுவாசம் வைத்து இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷித்த அன்பு, பிதாவினுடைய அன்புக்குரியவர்களாய் மாறிவிடுகிறோம். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு சிறப்பான ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஆகையால் இந்த சிறப்பான அன்புக்குரியவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் கேட்கிறது எதுவாக இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்டு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சிறப்பான அந்தஸ்து, சிறப்பான ஒரு ஸ்லாக்கியம். போன வாரத்தில் நான் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம், அதில் நான் கவனித்த ஒரு காரியம், ஈரானிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு இஸ்லாமிய சகோதரியை பற்றி 1ஆம் தேதி நான் ஆராதனையிலே நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த சகோதரி இஸ்லாமியராக இருந்து அமெரிக்க தேசத்திற்கு படிக்க வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஈரான் தேசத்திற்கு போய் பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து கடவுளுடைய கிருபையினாலே அநேக மக்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தி 30 சபைகள் ஈரான் தேசத்திலே உருவாக கடவுள் கருவியாக பயன்படுத்தினார். ஒரு போதகரை திருமணம் பண்ணாங்க. திரும்பி அவங்க அமெரிக்காவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் திரும்பி வந்துட்டாங்க. 2 பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, 2 பிள்ளைங்களும். இந்த சகோதரனுடைய கணவர் அவரும் போதகர், அவர் ஈரான் நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பெற்றோர் ஈரானில் இருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக இவர் ஈரான் தேசத்துக்கு வந்தபோது அரசாங்கம் இவரை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டது. ஏனென்றால் இவர் ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். 6 மாதம் இந்த சகோதரி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. உபவாசம் ஜெபம், எப்படியாவது கணவர் சுகமாக திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி உபவாசித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இவங்கக்கிட்ட கேட்டபோது இவங்க சொன்னாங்க, இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையையும் கணவர் இந்த மாதிரி ஈரானில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறதையும் சொன்ன உடனே அது அந்த செய்தி காட்டுத்தீயை போல பரவினது. அமெரிக்காவில் இருக்கிற எல்லா மீடியாவிலிருந்தும் வந்து இவங்கக்கிட்ட பேட்டி கண்டாங்க. இந்த பேட்டியை கண்டு இவரை அறியாத நிறைய பேர் இவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு நாள் ட்ரம்ப், அமெரிக்க பிரசிடெண்ட்டு, இவங்களை தன்னை வந்து பார்க்க அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருந்தாராம். என்னை வந்து நீங்கள் சந்திங்க அப்படின்னு சொல்லி இந்த சகோதரியை கூப்பிட்டுருந்தார். அப்போ ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிறதுக்காக இவங்க வெள்ளை மாளிகை போயிருக்கிறாங்க. அங்கே நிறைய ப்ரொசீஜர் ட்ரம்ப்பை பார்க்குறதுக்கு.
இவங்க வெயிட்டிங் ரூமில் உட்காந்துருக்குறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. பல ப்ரொசீஜரை தாண்டி இவங்க அப்பாவை போய் ட்ரம்ப் அவரை பார்க்கணும். அந்த சூழ்நிலையில் திடீரென்று ட்ரம்ப் அவர்களுடைய மகள் அந்த வெயிட்டிங் ரூம் வழியாக போயிருக்கிறாங்க. போனவங்க திரும்பி இவங்களை பார்த்தோன்னே, ஐயோ சகோதரி நீங்கள் இங்கே வந்தீங்களா, உங்கள் சாட்சியை நான் கேட்டேன்னு ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கட்டி பிடிச்சிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி நேராக அவங்க அப்பா ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு இன்னும் டைம் வரல, அப்பாயின்மெண்ட் டைம் வரல, இவங்கெல்லாம் எனக்கு முன்னாடி பார்க்க வேண்டியவங்களாம் வெளியில் உட்காந்துருக்காங்க, இப்படி டபார்னு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்களே நினச்சாங்க. கர்த்தர் சொன்னாராம், வெளியாட்களுக்கும் பிள்ளைக்கும் அதான் வித்தியாசம்னு சொன்னார். பிள்ளைக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், அதுக்கு எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. பிள்ளை அப்பாவை பார்க்கறதுக்கு எந்த ப்ரொசீஜரும் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு சொன்னாராம், இந்த ஸ்லாக்கியத்தை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அந்தஸ்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகிய தேவனுடைய சமூகத்தில் எந்த நேரமும் நாம் வந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கான கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கார். பழைய உடன்படிக்கையினுடைய நாட்களில் நடந்த காரியம் நமக்கு தெரியும். அங்கே ஆலயத்தில் பலவிதமான ஸ்டேஜஸ் இருந்தது. ஆலயத்துக்குள்ளே போன உடனே அவங்க பார்த்தது மிகப்பெரிய ஒரு திரையை தான் பார்த்தாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி ஒரு திரை, அதை தாண்டி உள்ளே போன திரும்ப இன்னொரு திரை, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பதாக. தேவனுடைய சமூகத்திற்கு போகிறதற்கான மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அந்த திரை இவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருந்துச்சு. உள்ளே போகும்போதெல்லாம் அவங்க பார்த்தது நோ என்ட்ரி, அதான் பார்த்தாங்க, உள்ளே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த பழைய உடன்படிக்கையின் மக்களை ஆண்டவர் விடுதலையாக்கி இந்த புதிய உடன்படிக்கையில் தேவனுடைய ஸ்தலத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணினார். பழைய உடன்படிக்கையில் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை, அதுவும் மகா பிரதான ஆசாரியர் மட்டுமே தேவனுடைய சன்னிதானத்திற்கு வர முடியும் என்ற ஒரு நிலை இருந்ததை ஆண்டவர் மாற்றி அமைத்து யார் வேண்டுமானாலும் வரலாம், எந்த நேரம் வேண்டுமானாலும் வரலாம். இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை வேத புத்தகத்தில் நான் தெளிவாக வாசிக்கிறோம். ஆகையால் எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் இந்த அற்புதமான ஸ்லாக்கியத்தை நிருபத்தினுடைய ஆக்கியோன் சொல்லியிருக்கிற 10ஆம் அதிகாரம் 19, 20வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இங்கே நம்ம பார்க்குற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே தேவனுடைய சமூகத்திற்கு தைரியமாய் வருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கார். புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் நமக்காக உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகிய பழைய உடன்படிக்கையில் இருந்த நிலைகள் அல்ல. ஆண்டவர் அந்த திரைச்சிலையை மேலிருந்து கீழாக கிழித்து ஆண்டவர் அதன் வழியாக நாம் பிரவேசிப்பதற்கு ஒரு அற்புதமான மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகிய கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த நாளிலே என்று யோவான் 16:23 இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள் எந்த நாள் என்றால், இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு இந்த புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் நம்முடைய நிலையை மாற்றி இருக்கிறார், நம்மை அவருடைய பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பிதாவினுடைய அன்புக்குரியவர்கள் ஆக்கி இருக்கிறார். யார் அன்புக்குரியவர்கள்? யார் இயேசுவில் அன்பு வைத்து இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார் என்று சொன்ன அந்த சிறப்பான அன்புக்குரியவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, எந்த நேரமும் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்க்கவும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவருக்கு இரக்கம் செய்திருக்கிறார். கடைசியாக அந்த பகுதிகளை நம்ம பார்க்கிற ஒரு காரியம் 24ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஏங்க கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள்? ஏன்? உங்களுக்கு சிறப்பான அந்தஸ்து, சிறப்பான சாக்கியம், சிறப்பான வாய்ப்பு, உரிமை இதெல்லாம் மட்டும் இல்லை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறீங்க. ஆகையினாலே
இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினிடத்தில் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொண்டாரோ அதே போல நீங்களும் நானும் உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். பிதாவினிடத்தில் உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். பிச்சைக்காரர்கள் கேட்பதற்கும் பிள்ளைகள் கேட்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஆகையினாலே உங்களுக்கும் எனக்கும் பிள்ளை என்ற அந்தஸ்து உண்டு, ஆண்டவருடைய அன்புக்குரியவர்கள் என்ற அந்த சிலாக்கியம் உண்டு. அது மட்டுமல்ல, நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அற்புதமான அந்த சுதந்திர வாழ்விகளாக நாம் இருக்கிறபடினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நாம் நிச்சயமாக பங்கடைய முடியும். அந்த அற்புதமான சிலாக்கியம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிற ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறது. நம்ம வாசிக்க கேட்ட சங்கீத பகுதியில் நம்ம படித்தோம். 28ஆம் சங்கீதம் 6-7 சங்கீதக்காரர் சொல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் பலனும் என் கேடவுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. நான் சகாயம் பெற்றேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்தது. ஆகையால் வேத புத்தகத்தில் ஜெபமும் சந்தோஷமும் இணைந்தே இருக்கிறத பார்க்கலாம் பல இடங்களில். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வசனம். ஏன் எப்படி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணிங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ரெண்டையும் ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிறார். ஆகையினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சுதந்திரவாளிகள். கிறிஸ்து உங்களை பார்த்து சகோதரர் என்று அழைக்கிறார். ஆகையினாலே அந்த உயர்ந்த அந்தஸ்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து தம்முடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக பிள்ளைகளாக ஆக்கி இருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய அன்புக்குரியவர்களாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதா இவனுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். நாம் ஆண்டவருடைய அன்புக்குரியவர்களாக, ஆண்டவருடைய சிறப்பான ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகையினாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த சாக்கியத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வோம். தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். பெரிய நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே நாம் இந்த குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, சபைக்காக மிக மிக அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நாம் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் மாற்றங்களை காண வேண்டுமானால் நாம் நம்முடைய முழங்கால்களை முடக்க வேண்டும். நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய திராணி, நம்முடைய அறிவு, நம்முடைய பலன் இவைகளை நம்ம நம்பி ஏமாந்து போகிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தை நாம் காத்திருக்கும் போது பெரிய மாற்றங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையில் காண ஆண்டவர் கிருபை செய்வார். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக வேத புத்தகத்தில் அநேகரை நம்ம பார்த்துருக்குறோம். அநேகர் ஜெபம் பண்ணாங்க. பெற்றோருடைய ஜெபம் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் பிள்ளைங்களுக்காக என்னென்னமோ செய்யலாம், அதை எல்லாத்தையும் தாண்டி கணவனும் மனைவியுமாக நீங்கள் இணைந்து செய்கிற ஜெபம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அன்றைய தினத்தில் நோவா ஒரே ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பதாக அவன் நீதிமானாக இருந்து கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். மொத்த குடும்பத்தையும் அவன் காத்து கொண்டான். ராகாப் ஒரே ஒரு பெண்மணி கர்த்தரை விசுவாசித்தாள், ஆண்டவரை நோக்கி பார்த்தாள், அவள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாள். ராகாபின் நிமித்தம் ஆண்டவர் அவளுடைய பெற்றோர், அவளுடைய பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், மொத்த குடும்பமும் காக்கப்பட்டது. யார் விசுவாசிச்சா? ஒரே ஒரு பெண். ராகாப் வீட்டில் இருந்த எல்லாரும் விசுவாசிச்சாங்களா? தெரியாது. அவங்களுக்கெல்லாம் என்ன விசுவாசம் இருந்தது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு பெண் ராகாப் கர்த்தரை விசுவாசிச்சா. கர்த்தர் அவள் நிமித்தம் அவளுடைய மொத்த குடும்பத்தையும் பாதுகாத்தார். நோவா ஒரே ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக காணப்பட்டான். கர்த்தரை விசுவாசிச்சான், அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சான். ஆண்டவர் அவன் நிமித்தம் அவனுடைய மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றினார். ஒருவேளை நீ யோசிக்கலாம், ஐயோ என்னுடைய கணவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, பரவாயில்ல, நீங்கள் ராகாபை போல
குடும்பத்திற்காக ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ என் மனைவி ஆண்டவருக்குள்ளே இல்லை, உலக பிரகாரமானவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நோவாவை நிமித்த கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை காத்தது போல மொத்த உலகமும் அழிந்து போன போது கர்த்தர் இந்த குடும்பத்தை மட்டும் பாதுகாத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் மிக மிக பலன் உள்ளது. ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுடைய விடுதலைக்காக இயேசுவை பற்றி கொண்டால் ஆண்டவர் அவளை அற்புதமாக சுகமாக்கினார். நண்பர்கள் 4 பேர் திமிர்வாதமாய் கிடந்த மனுஷனுக்காக விசுவாசத்தோடு அவனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு அவனை குணமாக்கினார். உங்களுடைய குடும்பத்திற்காக பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவரிடத்தில் பிள்ளைகளை கொண்டு வாருங்கள். குடும்ப உறுப்பினர்களை கொண்டு வாருங்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். பெற்றோர் பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தபோது சீஷர்கள் அதட்டினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை கொண்டு வந்தவர்களை அரவணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவங்கள தொடணும்னு தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இயேசாமி தொடலை. இயேசாமி அவங்கள கட்டி அணைத்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிள்ளைங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரீங்களா? ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் கொண்டு வரீங்களா பிள்ளைங்களை ஆண்டவர்கிட்ட? ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் பெற்றோர் நீங்கள் இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக மாறப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பெற்றோருடைய ஜெபம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமையுடையது. ஆகியனாலே இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஜெபிப்போம். பெரிய காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் ஜெபம். அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அற்புதமான உரிமை, பிதாவினுடைய அன்புக்குரிய நிலை, பரிசுத்த ஆவியானவராலே பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அற்புத ஸ்லாக்கியம், எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார். அது மட்டுமில்லை, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திர வாழ்கள், கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தில் நாம் பங்குள்ளவர்கள். அழிந்து போகிற இந்த சுதந்திரத்துக்காக அடித்து கொண்டிருக்கிறோம், சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். சொத்துக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுதந்திரத்தில் நமக்கு பங்கு கொடுத்திருக்கிறார். அவரே விரும்பி அதை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக நம்ம மாற்றி இருக்கிறார். அதனுடைய மேன்மையை புரிந்து கொண்டு ஜெபத்தினாலே அதை பெற்று அனுபவிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பரிசுத்த பிதாவே, எங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் நிலையை நாங்கள் புரிந்து கொள்ள, சிறப்பான அந்தஸ்தை புரிந்து கொள்ள, சிறப்பான ஸ்லாக்கியத்தை புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் அன்பு வைத்து, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் விசுவாசம் வைத்து அவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிவதினாலே பிதா தாமே எங்களை சிநேகிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. பிதாவினுடைய அன்புக்குரியவர்களாக எங்களை மாற்றியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிதாவினுடைய ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக எங்களை மாற்றியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் நிச்சயத்தையும் நீ கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு பதில் கொடுப்பேன், நான் அவர்களுக்கு காணப்படுவேன், அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் சொந்த தேசத்திற்கு அவர்களை திருப்பி கொண்டு வருவேன், இழந்து போன ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பேன் என்றெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே ஆண்டவரே, அது எல்லா வாக்கு தத்துவங்களும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கிருபையாக எங்களுக்கு உதவி செய்கிறஜா. கிறிஸ்துவனுடைய சுதந்திரத்தினுடைய மேன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உடைய பாதத்தில் காத்திருக்க தரித்திருக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய. என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு நீர் வாக்கு பண்ணினீரே ஆண்டவரே. அந்த மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவரை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம். பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. பிள்ளைகளும் அறிந்து கொள்ள உதவி செய்ய. உலகத்தினுடைய ஆசாபாசங்களும் தீமைகளும் ஆண்டவரே தவறான காரியங்களும் பிள்ளைகளை சிறைப்பிடித்து கொண்டு போய் விடாதபடிக்கு
கர்த்தாவே கிருபையா நீர் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையினுடைய பெற்றோர் ஒவ்வொரு நாளும் கணவனும் மனைவியுமாக இணைந்து உடைய பாதத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க முழங்கால் படியிட கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.